ஓம் ஸ்ரீ ஸ்ரீம். வணக்கங்க. அனைவரையும் சேனலில் மறுபடியும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மைத்ரேய முகூர்த்தம். ஜூலை மாதம் வருகின்ற மைத்ரேய முகூர்த்த நேரங்களை இதில் குறிப்பிட்டு சொல்லலாம். பொதுவாக பொருளாக் இவ்வுலகம் இல்லை, அருளார் கவ்வுலகம் இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த பொருளை நாம் நிறைய சேர்த்து வச்சாலும் சில சமயங்களில் நமக்கு கடன் அந்த மாதிரி விஷயங்கள் வரதான் செய்யுது. அதை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் அதை விலக்கிக்க உண்டான ஒரு எளிய வழிமுறைகளை தான் நாம் இப்போ பின்பற்றணும். ஒரு மஞ்சள் பை இல்லைன்னா ஒரு மஞ்சள் கவர், அதுக்குள்ளே இந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டு, அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சமோ இல்லை ஒரு 50 லட்சமோ இருந்தால் கூட, நீங்கள் ஒரு 100 ரூபா இல்லை ஒரு 50 ரூபா நோட்டு இருந்தால் கூட நீங்கள் ஒரு நல்ல நோட்டாக வைக்கணும். இல்லை ஒரு காயின்ஸ் மாதிரி கூட நீங்கள் வச்சுக்கலாம். அதோடு கொஞ்சம் உங்களுக்கு பச்சை கற்பூரம், ஏலக்காய், பிரியாணி இலை, முனையெல்லாம் மழுங்காமல் பின்னமில்லாததாக பார்த்து நீங்கள் வைக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் கொடுக்கக்கூடிய கடன் சீக்கிரமாக தீர்ந்து போகும். கொடுக்க முடியலன்றவங்க அந்த பேரை அந்த கவர் மேலேயோ அந்த பையில் ஒரு தாள்லையோ எழுதி நீங்கள் வச்சுட்டு, இந்த கடன் உடனே நிவர்த்தி ஆகணும்னு உங்கள் குலதெய்வத்துகிட்டையோ இஷ்ட தெய்வத்துக்கிட்டையோ பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் வச்சுடுங்க. பொதுவாக அந்த நேரத்தில் செய்கிறது சிறப்பு. அதை தாண்டி உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டு இருக்கிற அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரத்தில் அன்னைக்கு வருகிற ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் இது. அஸ்வினி நட்சத்திரமாக இருந்தால் அது மேஷ லக்னமாக இருக்கணும். அனுஷ நட்சத்திரமாக இருந்தால் அது விருச்சிக லக்னமாக இருக்கும். அந்த நேரங்கள் தான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த நேரங்களை நாம் பார்த்துடலாம். ஜூலை மாதம் 1ஆம் தேதி காலையில் திங்கட்கிழமை 6 மணி முதல் 7 மணி வரை அன்னைக்கு இந்த நேரத்தில் உங்களுக்கு கொஞ்சம் தொகையை நீங்கள் வைக்கலாம். இல்லை ஆன்லைன் டிரான்சாக்ஷன் உங்களுக்கு என்ன சௌகரியமோ செய்யலாம். அடுத்த மைத்ரேய முகூர்த்தம் ஜூலை மாதத்துது 17ஆம் தேதி புதன்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் அன்னைக்கு இதை பண்ணிக்கோங்க. மறுபடி ஜூலை மாதம் 28ஆம் தேதி அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 3லேருந்து 4 மணி. இது ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கு. காரணம் என்னென்னா, அது குளிகை நேரம். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு நேரம். அதனால் நீங்கள் ஒரு 50 ரூபா வச்சிங்கன்னா கூட உங்கள் கடன் சீக்கிரம் தீந்துடும். அது என்ன ஏதுன்னு நீங்கள் எல்லாருக்கும் சொல்லணும் செய்யணும்னு இல்லை. நீங்கள் உங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இதை செஞ்சு பூஜை ரூம்லேயோ இல்லை எங்கேயோ நீங்கள் பணப்பெட்டிலையோ எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கலாம். மகாலட்சுமி தேவி தான் நமக்கு பொருளுக்கும் சகல செல்வங்களுக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால பணத்தை நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக கையாளணும். பேக் பாக்கெட்டில் பின்பக்கமெல்லாம் வைக்கக்கூடாது. நெஞ்சுக்கு நேராக தான் எப்போவுமே பணத்தை வைக்கணும். இந்த அளவில் இந்த உரையை முடித்து கொள்கிறேன். மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடித்திருந்தால் கட்டாயம் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறந்து விடாதீர்கள். அடுத்த மைத்ரேய முகூர்த்தமும் விரைவில் தரப்படும். நன்றி, வணக்கம்.